தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் பொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனின்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே ஆகம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தோம் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை ஏலவார் குழலார் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பஞ்சும் மானை ஆன கண் அடியேன் பெற்றவாறே வடக்கையில் நடந்த மாநாட்டுக்கு நம்ம காஞ்சிபுரம் சார்பா நான் ஒரே ஆளுதம்மா. ஏன் நீங்க எல்லாம் வரல? முத்தமிழ் முருகன் மாநாடு கேள்விப்பட்டீங்களா? 1000கணக்கான பேர் கொஞ்சம் கலந்துக்கிட்டாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து யாராவது வந்துருக்கீங்களான்னு பார்த்தா ஒத்துறீங்களா? என்ன பண்ணீங்க? 3 நாள் லீவு தானே, யாரும் ஆயிடுச்சு போல போட்டுள்ள. இரண்டாவது பாடல், உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஒன்று உடையான் உம்பர்கோனை பத்தினார்க்கு என்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானை அற்றமிழ் புகழால் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றவார் சடை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்று உடையான் உம்பர்கோனை பத்தினார்க்கு என்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானை அற்றமிழ் புகழார் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற சடை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. மயிலாப்பூர் எத்தனை பேர் கேட்டீங்க? மயிலாப்பூர்ல என்ன சுவாமி? சாயந்தரம் 5:30 மணிக்கு நான் எனக்கு டியூட்டி ஆகிட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் 5:30 இருந்து 7:30 வரைக்கும் எத்தனை பேர் முடியுமோ வாங்க. அதுக்காக கல்லூரியில இருந்து பஸ் வாங்கி கொடுங்க, யசோகிட்ட பேசுங்கலாம் சொல்லக்கூடாது. திரியும் முப்புறம் தீப்பிழம்பாக செங்கன் மால்விடை மேல் திகழ்வானை கரியின் ஈர்வுரி போர்த்துகந்தானை காமனை கனலா விழித்தானை அரிகுள் வெல்வலையால் உமை நங்கை
மதுவி ஏத்தி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறே இரியும் முப்புறம் தீர்ப்பிழம்பாக செங்கன்மான் விடை மேல் திகழ்வானை கரியின் ஈருரி போர்த்துகந்தானே காமனை கனலால் விழித்தானே அரிகுள் வெல்வலையால் உமை நங்கை மருவி ஏத்தி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை ஆன கண்ணடியே பெற்றவாறே கதம் திகழ் காருடையானை கொஞ்சம் கொஞ்சமா மருவி ஜிமிக்கி ஆயிடுச்சு அதானே இவ்வளவு பரிசு போட்டு வந்தா காது என்ன ஆகும் 5 பவுன் வேணும் காது வாங்கி தருவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கம்மல் ஆனது என்னாச்சு ஜிமிக்கி கம்மல் ஆயிடுச்சு பாட்டு எத்தனை பேர் தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியும் பாடு 2 வரி இல்ல எதுக்கு பாட சொல்றேன்னா அது என்ன ராகத்துல எப்படி பாடினாங்களோ அதே மாதிரி பாடுறீங்களா பார்க்கதான் உங்களை இசை ஆர்வம் எப்படி இருக்கு கேட்கதான் அந்த கேட்கிறேன் வேற ஒண்ணு தெரியுமா மறந்துச்சா குண்டலம் திகழ் காதுடையானை உதைத்த கொடுந்தொழிலானை மண்டலமும் மலர் கொன்றையினானை பாலரா மதிசேசடையானை நெண்டையும் தடங்கள் உமை நங்கை எழுமி ஏற்றி வழிபட பெற்ற கண்டம் நஞ்சுடை கம்பஞ்சம் மாலை ஆனக்கண்ணடியேன் பெற்றவாறே வெல்லும் வெண்மழு ஒன்றுடையானை வேலை நஞ்சுண்ட வித்தகன் தன்னை அல்லல் தீர்த்து அருள் செய்ய வல்லானை அருமறை அவை அங்கம் வல்லானை எல்லையில் புகழா உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் பிரானை ஆன கண்ணடியே பெற்றவாறே தங்கிய சடையுடையானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் வெண்குழை காதுடையானை சாமவேதம் பெரிதுகப்பானை மங்கை நங்கை மலை மகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கையானை கம்பன் ஜும்மானே கண்ணடியேன் பெற்றவாறே பின்னவர் தொழுது எத்த நின்றானே
வேதம் தான் விரித்து ஓதவல்லானை நன்னினார்க்கு என்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் உகக்கின்ற பிரானை எண்ணில் தொல்புகழால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கண்ணு மூன்றுடை கம்பன் எம்மானை கண்ணடியே பெற்றவாரே சிந்தித்து என்றும் நினைந்தெழுவார்கள் திகழும் சிவன் தன்னை வந்தித்த வினை பற்றறுப்பானை பாலோடு ஆனஞ்சும் ஆட்டுகந்தானை தமிழ் புகழால் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற அந்த வாசடை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாரே. ஆனைந்துன்னு ஒரு வரி வருது இல்லையா? அப்படின்னு ஆனைந்து பாலோடு ஆனைந்தும் ஆட்டவல்லான் ஆட்டுகந்தானை வருதா? பாலோடு ஆனைந்தும் ஆட்டுகந்தானை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னென்ன பசுகிட்ட இருந்து கிடைக்கிற 5 குரல் அவங்க தான் சொன்னாங்க. அவங்க குரல் மட்டும் தான் வரணும், நம்ம எல்லாம் கேட்கணும். அவங்க வாய் திறந்துடணும், நம்ம காது திறந்துடணும். சொல்லுங்க. வேற பசுகிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் ஆனைந்து. பஞ்சகவ்யம்னு பேரு. ஓமியம் பசுஞ்சாமம். சரி, இப்ப ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். பனைமரம் இருக்கு. இந்த பனைமரத்துல இருந்து ஏதாவது ஒரு பொருள் வேஸ்ட் ஆகுதா? பனைமரத்தினுடைய இலை, அது பேர் என்ன? ஓலை. அதை விசிறியா பண்றாங்க, நிறைய டிசைனிங் பண்றாங்க. நொங்கு, பனங்காய், பனம் பழம், பனங்கொட்டை, பனை மரம். பனை மரத்தினால என்னென்ன பயன்? மலைவாழ் மக்கள் கீழே பனை மரத்தை அறுத்து கீழே லாக் பண்ணிட்டு கீழ் பக்கத்துல களிமண் வச்சு பூசி அதுக்குரிய இதெல்லாம் குறையா பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய கலனா பயன்படுத்துறாங்க. மிருதங்கம்னு ஒண்ணு பாத்தீங்களா? மிருதங்கம்னு ஒண்ணு பார்த்து அடிப்பாங்க. இந்த மிருதங்கம் பனை மரத்தில் கடைஞ்சி தயார் பண்ணக்கூடியது. செங்கல் சூளைக்கு பனை மரத்தினுடைய அதை உடைச்சி அதை எரிய விட்டாங்கன்னா அதிகமான தீ வர்றதுனால செங்கல் சூளைக்கு பனை மரம் பயன்படும். பனங்கல்லு கேள்விப்பட்டீங்களா? குடிச்சிருக்கீங்களா? பனை வெல்லம் கேள்விப்பட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? பனங்கற்கண்டு தொண்டைக்கு அவ்வளவு நல்லது இல்லையா? இவ்வளவும் பனை மரம் தருது. சரி, இப்படி பசுமாட்டுக்கு வந்துடுறேன். பசுமாட்டுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? இட்லி சுட்டு, தோசை, நெய், பொங்கல், முந்திரி போட்டு பசுமாட்டுக்கு முத கொடுத்து அது ஃபுல்லா சாப்பிட்டு மிச்சம் மீதி நீங்க சாப்பிடுறீங்களா? என்ன செய்யறாங்க வீட்டுல? எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கருகி போய் மிச்சம் மீச்சா இருக்கிறதெல்லாம் கழுவி ஒரு பக்கெட்ல ஊற்றி அதையும் அன்னைக்கே கொண்டே வைக்கிறது இல்ல. இன்னைக்கு மறுநாள் நீங்க குடிப்பீங்களா? ஒரு டம்ளர் கொண்டு அத கழனி தானே, அது பேர் என்ன? கைனி தண்ணி இல்லையா? ஒரு டம்ளர் நீங்க குடிப்பீங்களா? ஆனா என்ன செய்றீங்க? சரி, இப்ப விஷயத்துக்கு வர்றேன். இப்ப அதை வந்து ஈஸ்ட் சுரந்து புளிச்சு போய் சாப்பிட்டு பாத்துறீங்களா? கைனி நம்ம தமிழ்நாட்டுல சரி, அது புளிப்புன்னு நான் எப்படி சொல்றேன்? நான் சாப்பிட்டு பார்த்தேனா?
குளிக்க வாசம். இப்ப இன்னொரு கதைக்கு வந்துடுற. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா, இவரு முஸ்லிம்கள் ஆளக்கூடிய காசி இருக்கு இல்லையா, இப்போதைக்கு காசி சொல்றோம் இல்லையா, இந்த நகருக்கு போறாரு. இப்போ நான் சொல்றது 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு. கார் கிடையாது, பஸ் கிடையாது, பிளைட் கிடையாது, ஹெலிகாப்டர் கிடையாது. ஆனா இங்க இருந்து காசிக்கு போயிருக்காரு. ஃபுல்லா அங்க வந்து முகமதியர்களுடைய ஆட்சி, முஸ்லிம்கள் ஆட்சி. இது மாதிரி தெற்கேந்து ஒரு ராஜா வந்திருக்காரு உங்களை பார்க்கன்னு சொல்லி முஸ்லீம்கிட்ட கொடுத்தது ரொம்ப ஏளனமா, என்ன வாங்கிட்டு என்ன வந்திருக்கிறான் அப்படின்னு என்ன செய்யறாங்க, என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க நான் ஒரு சின்னதா ஒரு கோயில் கட்டணும், அந்த கோயிலுக்கும் அந்த கோயில் சம்பந்தமா வேலை செய்யறவங்களுக்கு ஒரு இடமும் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னுறாங்க. சேர்ந்து போயிட்டு மறுநாள் வரும்போது என்ன கண்டிஷன்னா, நீ கேட்கறத நான் கொடுக்கணும்னா நீ சிங்கத்து மேல உட்காந்துட்டு வரணும்ன்ற. இது மேல, சிங்கத்து மேல முடியுமா? யாராவது சிங்கத்து மேல உட்காந்து வர முடியுமா? என்னதான் ஜூல வந்து 3 வேளையும் சிங்கத்துக்கு இறைச்சி போட்டு உணவு போட்டு குழந்தையில இருந்து அத பழசா கூட இது மேல யாராவது உட்காந்து நீங்க யூடியூப்ல பாத்தீங்களா? சிங்கத்தை வந்து மியூசியம்லயோ ஜூலயோ வேலை வாங்குவாங்க 2 காலத்துக்கு இல்லை அப்படின்னு. ஆனா அது மேல உட்காந்து யாராவது பாத்துருக்கோமா? மேல உட்காந்தா என்ன ஆகும்? நம்ம மேல அது உட்காந்து முடிஞ்சு வச்சுக்காது. அப்போ அந்த ராஜா சொல்றாங்க சிங்கத்து மேல மறுநாள் வரணும்னு. இவரு ஒரு சிங்கத்து மேல உட்கார்ந்து வர்றாரு, பக்கத்துல 2 சிங்கம் 3 சிங்கத்தோட வர்றாரு உள்ள. அந்த ராஜாவுக்கு நம்ம மரியாதை பண்ணணும்னு நம்மள மாதிரி சுத்தம் செய்வோம். செய்வோம் தானே நம்ம? எத்தனை பேர் செய்வோம்? சைவ கோழி, சைவ கொக்கு, சைவ மீன் எல்லாம் சாப்பிடுறீங்களா? அப்ப என்ன செய்யறாங்கன்னா மாமிசங்கள் ஃபுல்லா தட்டுல வச்சு அந்த வந்திருக்கிற ராஜாவை அவமரியாதை பண்ணணும்னு ரெடி பண்ணிருக்காங்க. உங்களுக்கான விருந்து இங்க ரெடியா வச்சிருக்கிறோம், எடுத்துங்க அப்படின்ட்டு. எல்லாமே துணி போட்டு முடியிருக்கு. ஏதோ படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த துணியை எடுத்தா ஒவ்வொரு மலராக மாறி இருக்கு. அங்க உங்களுடைய சக்தியை நாங்க ஏற்றிருக்கிறோம், சிங்கத்தோட வந்திருக்கீங்க, நாங்க கொடுத்த மாமிசத்தெல்லாம் மலரா மாத்திட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒண்ணு அந்த கையை நீட்டாரு. ஒரு கழுகு வருது. இந்த கழுகு கொஞ்சம் பறக்கும் அப்படின்னா அங்க என்ன இன்னைக்கும் விதின்னா, காசியில காக்கா கிடையாது, கழுகு கிடையாது. இது 2ம் காசியில இல்ல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த கழுகை இந்த இடத்துல இத்தனை நாள் நம்ம பறந்து பார்த்தது இல்ல, நம்ம ராஜா நம்ம நாட்டுல கழுகு பறக்கிற இடத்த கொடுக்குறாருன்னு சரின்றாரு. கழுகு தேவைப்பட்ட இடத்த பறந்து அடையாளம் காட்டுது. அந்த அடையாளம் வரைக்கும் அவருக்கு தானமா எழுதி கொடுத்ததுதான் இன்னைக்கு காசி விஸ்வநாதர் கோயிலை மிகப்பெரிய லெவல்ல கட்டியிருக்கிறதும் கங்கை ஆற்று ஓரமா கட்டியிருக்கிறதும் எல்லாம் அவசியம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் பாருங்க. சுற்றுலா முக்கியமாக உங்க வாழ்க்கையில கொள்கையா வச்சுங்க. அலையாத்தி காடுகள் எங்க இருக்கு? அலையாத்தி காடுகள்னா என்ன முன்னணி? கடல் அலைகள் ஊருக்குள்ள வராம இந்த ஓரமா இருக்கக்கூடிய ஒரு ஆறுகளில் நடக்கூடிய அந்த மரம், இயற்கை மண்ணரிப்பு, கடல் அரிப்பு, சுனாமி இதெல்லாம் தடுக்கக்கூடிய வகையில பிச்சாவரம் கேள்விப்பட்டீங்களா? பிச்சாவரம் கேள்விப்பட்டீங்களா? சிதம்பரத்துக்கு பக்கத்துல. அதெல்லாம் போய் பாருங்க, அனுபவிங்க, கண்ணால பாருங்க. போட்டோ எடுக்கிறது அடுத்தது. நல்லா படிங்க, நல்ல வேலையில இருங்க, நல்லா சம்பாதிங்க. ஃபாரினர்ஸ் என்ன பண்றான்? 500 பவுன் 50 வீடு இப்படி இல்லாம வச்சிருக்கான். எங்களுக்கு பழக்கமும் வேணும் நமக்கு. அதே நேரத்துல உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பஞ்சகவ்யம் ஆடு இருக்கு. ஆட்டுக்கு நீங்க கொடுக்கறது, நீங்க சாப்பிட்டு இருக்கக்கூடிய மிச்சம் மீதி வீணா போனது கைனி தண்ணி. அது அப்படியே குடிச்சு, விஷம் தானே அது, நம்மளை பொறுத்தளவு விஷம் தானே, அப்படியே குடிச்சு அது பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தது என்ன ஆகும்? நாளைக்கு ஒரே ஒரு நாள் எல்லா பசுமாடும் அதுக்குள்ள பேசிக்குது, மக்கள் அநியாயம் பண்றாங்க, புதுசா நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள் அவங்க கொடுத்த அந்த கைனி தண்ணியில இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபார்ம் பண்ண விஷம் தானே அது, அப்படியே ஃபில்டர் பண்ணாம நம்ம பால்ல சேர்த்துருவோம்னு சேர்த்துட்டா நாளைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பேர் மர்கையா? மேக்சிமம் இல்லையா? டீ வடிவா, காஃபி வடிவா, பால் வடிவா,
விஷமா வந்துருச்சு நமக்கு தெரியல, ஆனா குடிக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சு வச்சுன்னா நாளைக்கு ஸ்பெஷல் நியூஸ் வரும். தமிழ்நாடு ஃபுல்லா அத்தனை பேர் காலி. இருந்த 5000 பேர் காப்பி டீ குடிக்காத பழக்கம் இல்லாதவங்க அப்படின்னு இல்லையா? ஆனா அதையெல்லாம் ஃபில்டர் பண்ணி நமக்கு தூய பாலா சுத்தமா கொடுக்குது. நம்பி எவ்வளவு வேணாலும் குடிக்கக்கூடிய ஒரே பானகம். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட 10 ரூபாய்க்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி ஒரு பொண்ணு செய்யாத குடிச்சது, புரிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் உடனே ஒரு செக் பண்ணாங்க, பார்த்தா நிறைய கடையில எக்ஸ்பைரி ஆனதுதான் இருக்குது அப்படின்னு. ஆனைந்து பஞ்சகவ்யம் என்று சொல்லுவது பசுமாட்டுல இருந்து கிடைக்குது. சாணி சாணி வரட்டி தட்டி இன்னைக்கும் கடையில பேக் பண்ணி வைக்கிறான், பாத்தீங்களா? விலைக்கு போயிடுது. கோம்பையம் பாட்டில்ல கிடைக்குது. பால் தண்ணியை விட விலை கம்மி, தண்ணி விலை கூடியதுதான் தண்ணியை விட விலை கம்மி. அதனுடைய ஒவ்வொரு பொருளும் இந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா தவில் அடிப்பாங்க, பாத்தீங்களா? தவில்னு சொல்லுவாங்க. அந்த தவில்ங்கிறது மாட்டு தோல்ல செய்யக்கூடியது, அந்த தோல் அதற்கு பயன்படுது. மற்றபடி பாத்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள், மாட்டினுடைய கொழுப்பு அழகு சாதன பொருட்களுக்கு. மாமிசம் சரி, இப்ப நம்மள்ட்ட வருவோம். நம்மள்ட்ட எதை வைக்க முடியும்? எல்லாமே வைக்கலாமா? செத்து போனதுக்கு அப்புறம் தானமா கொடுக்குறேன்னு நம்ம எழுதி கொடுத்திருந்தாதான் நம்ம கண்ணு போகும் இல்லையா? நல்ல விதமா போயிருந்தாதான் மற்ற உறுப்புகளை எல்லாம் கொடுப்பதற்கு குடும்பம் ஒத்துக்கிட்டாதான் கொடுக்க முடியும். இல்லைன்னா கொண்டு போய் வச்சு பாய்ச்சிட்டு இல்ல கொளுத்தி விட்டு வந்துடுவாங்க, சரிதானே? அதனால முடிந்த வரைக்கும் சுற்றுலா செல்வதற்கும் எல்லா கோயில் எல்லா இயற்கை சக்தி வாய்ந்த நிறைய இருக்கு. கொடைக்கானல் போனீங்கன்னா கொடைக்கானல் மலை நாள் மட்டும் பாப்பீங்க. ஆனா பூம்பாறைங்கிற கிராமத்துள்ள 27 கிராமங்கள் இருக்கு, போய் அனுபவிக்க பாருங்க. அவ்வளவு பறவைகளும் விலங்குகளையும் கண்ணால பார்க்கக்கூடிய இடம் அங்கெல்லாம். ஏற்காடு எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஏற்காடு இதுகிட்ட இருக்கு, சேலம் ஏற்காடு போங்க. போனீங்கன்னா அருமையான அங்க கிராமங்கள்லாம் இருக்குது, நிறைய பார்க்கலாம். உங்களை வந்து விடிய கால கரண்டி கதவை தட்டும், நீங்க தங்கி இருக்கிற இடத்துல கரண்டி கதவை தட்டும், அந்த அளவுக்கு. ஆனைந்து என்பது சொல்லுங்க பால். பாலுக்கு அடுத்த உரு என்ன? தயிர். தயிருக்கு அப்புறம் தயிரை கடையிறோம். வெண்ணெய். வெண்ணெயை உருக்குறோம். அப்புறம் தயிரை கடைஞ்ச மிச்சம் இருக்கிறது பேரு பாலு, தயிர், வெண்ணெய், நெய். இதுதான் ஆனைந்து. இப்போ சொல்றேன் கோமியம்னு சொல்றோம் இல்லையா? அது மாட்டினுடைய கழிவு. அதை எடுத்து குடிச்சா, ஒரு உயிரினத்தினுடைய கழிவு எடுத்து நம்ம குடிச்சா என்ன உடம்புல பாக்டீரியா தான் வரும். யாரோ எங்கேயோ தவறா செய்ததனுடைய விளைவு, சரிங்களா? முடிந்த வரைக்கும் இந்த ஆனைந்துல இருந்து ஏதாவது ஒரு பொருளாவது ஒரு நாளைக்கு சேர்த்துக்கணும். ஒண்ணு மோர் சேர்த்துக்கணும், தயிர் சேர்த்துக்கணும், நெய் சேர்த்துக்கணும், வெண்ணெய் சாப்பிடணும், பால் குடிக்கணும். எத்தனை பேர் செய்யாம இருக்கீங்க? இந்த 5 பொருள் நான் தொட மாட்டேங்க. எத்தனை பேர் எல்லாம் செய்யறோமா? உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. 9வது பாடலா? வரங்கள் பெற்று உழல்வாள் அரக்கதம் வாலியபுரம் முந்தரித்தாலை நிரம்பிய சக்கன் தன் பெருவேள்வி நிரந்தரம் செய்த நிற்கந்தகனை பரந்த தொல்புகழால் உமை நங்கை பரவி ஏத்தி வழிபட பெற்ற கரங்கள் 8 கம்பன் எம்மானை ஆனைக்கண் அடியே பெற்றவாறே இன்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வார் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு
வெள்ளம் காட்டி வெறுத்திட வஞ்சி பெருவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ள கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறே பெற்றம் ஏறு வந்து ஏறவல்லானை பெரியம் பெருமான் என்று எப்பொழுதும் கற்றவர் பரவப்படுவானை காணக்கண் அடியேன் பெற்றதென்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர்பொழில் திருநாவலாரூரன் தமிழ் இவை ஈரைந்துமல்லார் அந்நெறி உலகு எய்துவதாமே. நாளைக்கு வரும்போது இந்த பதிகத்தை படிச்சுட்டு வருவீங்களா? காமாட்சி அம்மன் விருத்தம்னு இருக்கு பாருங்க, பக்கம் 19 எழுது. பக்கம் 19. நீங்க என்ன தேதி? 27/10. கரெக்டா சொல்லுங்க. 27/8/2024. என்ன கிழமை? தமிழ் தேதி என்ன? 11 ஆவணி 11. காலையில எத்தனை பேருக்கு அம்மாவுக்கு வணக்கம் சொன்னீங்க? சரி, ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாளாவது அம்மா சாப்பாடு நல்லா இருக்கு பாராட்டினீங்களா? சொன்னீங்களா? நல்லாவே இல்லைன்னாலும் சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பாராட்டுறீங்களா? அம்மா குட் மார்னிங் சொன்னீங்களா காலையில? ஏன் சொல்லல? வணக்கம் சொன்னீங்களா? இல்ல. ஓகே, வணக்கம் சொல்லலாம் சொல்லுங்க. ஹெச்ஓடி சொன்னீங்களா? சாரு ஐயாக்கு சொன்னீங்களா? தம்பி வீட்டுக்கு போக சொல்லுங்க. அப்ப ஐயாக்கு சொல்றீங்க, அம்மாக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப ஐயா வேற, இது நம்ம அம்மா தானே. என்னைக்கு உரிமை அதிகமா இருக்குதோ ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? நல்ல நண்பர்களா இருந்தாலும் உரிமை அதிகமா இருந்தாதான் பாடி போனீங்களா பாட போனாங்களா எல்லாரும் சொல்லிட முடியுமா? அம்மாவை ஃப்ரெண்டா எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? பாடி போடி போவீங்களா? ஏப்பா அப்பாவை ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்களா? ஏப்பா பணம் கேட்டா மாட்டேங்கிறாரு இல்லையா? ஐயாவை ஃப்ரெண்டா எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ஐயா ஃப்ரெண்டா எதிரியா? யாரு யாராவது இல்லையா? யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. திருச்சிற்றம்பலம் 19வது பக்கம். மங்களம் சேர் காஞ்சி நகர் மண்ணு காமாட்சி மிசை முகமுல நற்கதி முகமுல நற்பதி கஞ்சொல்லவே முகமுல நற்பதிகம் சொல்லவே திங்கள் புயமருவும் பணியணியும் வரமனும் உளந்தனில் மகிழும் கயமுகவின் கரணி இருதால் காப்பு கயமுக ஐங்கரனின் இருதால் காப்பு சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுந்தரி சுந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தில் உன்னை கண்டு தரிசிப்பவர்கள் துன்பத்தை நீக்கி விடுவாய். பாத
பாதம் தனையே தொழுபவர்கள் உயரத்தை மாற்றி விடுவாய். ஜெகமெல்லாம் முன்மாயை மாயைன்னு வரணும். மாய் கைன்னு இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். மாயை வரணும். ஜெகமெல்லாம் முன்மாயை புகழெல்லாம் என்னலாமோ சிறிய நாள் முடிந்திடாது சொந்தமும் மைந்தனா என்னை ரட்சிக்க சிறிய கடன் உள்ளதம்மா. சிவ சிவ மகேஸ்வரி பரமனிடமீஸ்வரி சிரோன்மணி மனோன்மணி அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி. சொல்லுங்க. அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாத ரட்சகியும் நீயே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும். காஞ்சிபுரம் அழகா இல்லையா? கோவில் நகரம், அப்புறம் பட்டு நகரம், அப்புறம் வேற எல்லாரும் வாய்க்கு வந்து நம்ம நகரா காலேஜ்னு சொன்னா என்ன அழகில்லையா? எளிமையான கேண்டீன், நல்ல டீ, நல்ல காபி, நல்ல தோசை. ஐயா நல்ல ஐயாவா இல்லையா? நல்ல கல்லூரியா? யாரு பாதி பேர் ஏத்துக்கல. நல்ல கல்லூரியா? நல்ல கேண்டீனா? நல்ல டிபார்ட்மெண்டா? நல்ல ஐயாவா? அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே பத்து விரல் மோதிரம். 10 விரல் மோதிரம் வச்சிருக்கீங்க வீட்டுல. ஒருவர்களுக்கே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க சார். 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது. எதால மோதிரம் போட்டா பிரகாசமா இருக்கும்? வைரம், வைடூரியம், மாணிக்கம், புஷ்பராகம், கோமேதகம் எல்லாத்தையும் தங்கத்துல போகும். மரகதம், வைடூரியம், மாணிக்கம், கோமேதகம், புஷ்பராகம், வைரம் இதெல்லாத்தையும் சேர்த்து தங்கத்துல தான் போகணும். ஆராய்ச்சி இன்னும் 4 திருப்பி சொல்லுங்க. மரகதம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், பவழம், முத்து, புஷ்பராகம், நாளைக்கு 10 கல்லு சொல்றீங்க. என்ன கல்லு? கற்கல்லு, டைல்ஸ் இதெல்லாம் சொல்லக்கூடாது. கல்லுல போடக்கூடிய அதுல நவரத்னங்கிறது 9. இன்னொன்னு நவரத்னம் சொல்லுங்க பாப்போம். நவரத்ன ஏமா ஒரே நிமிஷம். உங்க அப்பா போட்டு பாத்தீங்க, தாத்தா போட்டு பாத்தீங்களா? யாராவது போட்டுருக்காங்களா ஃபேமிலியில? நவரத்னம் போட்டுருக்காங்களா? நீங்க சம்பாதிச்சு வாங்கி கொடுங்க. நவரத்னம் என்னென்ன? நவரசம் சொல்லுங்க. மைசூர் ரசம், பெங்களூர் ரசம், மிளகு ரசம், பருப்பு ரசம், உள்ளி ரசம், தக்காளி ரசம், பைனாப்பிள் ரசம். பைனாப்பிள் ரசம் எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? போன வாரமே சொன்னேன். பைனாப்பிள் ரசம் எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? பூண்டு ரசம். சாதாரண சாப்பிடுற ஒரு 9 வெரைட்டி சொல்ல மாட்டீங்க. சரி சாதம் சொல்லுங்க. 9 வெரைட்டி சாப்பிட சொல்லுங்க.
சாப்பாடு எவ்வளவு கொடுத்தீங்களா? நாளைக்கு சரி இப்ப உங்க தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், எள்ளு சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிரிஞ்சி சாதம், கருவேப்பிலை சாதம், மல்லி சாதம், மாங்காய், தேங்காய் சார். காலையில 9 மணிக்கு கிளாஸ், சாயந்தரம் 6 மணிக்கு முடிக்கிறோம். கதவு சாத்திடுங்க. தண்ணி பாத்திரம் வாங்கி வெளியில வச்சிருங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது. கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு மட்டும் தெரியா நான் சொல்றேன். ஒரு நாள் செய்யறோம். செஞ்சுட்டு 6 மணிக்கு மேல கதவை திறந்து விடுங்க. எல்லாருக்கும் கைய பின்னாடி கட்டி விட்டு வாயில ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். வீட்டுக்கு போய் பிரிச்சுட்டு தண்ணி குடிக்கிட்டு சாப்பிடுவோம் பண்ணிடுவோம். திருச்சிற்றம்பலம். 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது, பாடக தண்டை கொலுசும். எத்தனை பேர் கொலுசு பண்றீங்க? எல்லாரும் மேக்சிமம் தண்டை கொலுசு எத்தனை பேர் பண்றீங்க? போட்டிருப்பீங்க. எப்ப குழந்தையில குழந்தையில போட்டிருப்பீங்களா? இல்லன்றீங்க. எப்ப போடலன்டா இப்படியே போடலாம். யாருக்குள்ள வேண்டாம். பாடக தண்டை கொலுசும் பச்சை வைடூரியமும் இச்சையா இழைத்திட்ட பாத சிலம்பின் ஒளியும். என்ன சிலம்பொலினா கால் என்ன இருக்கும்? இல்லையா? கண்ணகி போட்டிருந்த சலங்கை உள்ள இருந்த என்ன பரல்? எவ்வளவு வரலாறு சொல்லி கொடுத்துறீங்க. சரி, ராஜா கிட்ட போனது என்ன பரல்? வெரி குட். இந்த கதையெல்லாம் தெரியுமா? வரலாறு தெரியுமா? இவங்கதான் திருடிட்டான், அதை கொண்டாந்து விற்கிறதுக்கு போகும்போது முடிச்சோம்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ராஜா உடனே அவனை சிறைச்சேதம் பண்ணிட்டான். உடனே உங்களை மாதிரி கண்ணகி வந்து இந்த வாதாடி காஞ்சிபுரத்தை எரிச்சிட்டாங்களா? எத்தனை பேர் மதுரை போயிருக்கீங்க? மதுரை எத்தனை பேர் போயிருக்கீங்க? மதுரை பஸ் ஸ்டாண்டு பேர் என்ன? மதுரை பஸ் ஸ்டாண்டோட பேர் தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பேரு மாட்டுத்தாவணி. பெங்களூர் எத்தனை பேர் போயிருக்கீங்க? பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற பேர் என்ன? மெஜஸ்டிக் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். துபாய் எத்தனை பேர் போயிருக்கீங்க? துபாய் பஸ் ஸ்டாண்ட் பேர் என்ன? துபாய் கொடுத்துட்டு தெரியல. 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது. நாளைக்கு இந்த பாட்டு வந்து தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லா மோதிரத்தையும் போட்டுட்டு என்கிட்ட காட்டணும். 10 விரலையும் மோதிரம் காட்டணும். காட்டுவீங்களா? வாழை கால எடுத்துங்க. அக்கம் பக்கத்துல அக்கா, மாமா, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாத்துலயும் வாங்கிங்க. பத்திரமா எடுத்து போட்டு காட்டணும். பத்திரமா எடுத்துட்டு போறோம். நாளைக்கு குறைஞ்சிருந்தா நாங்க போட்டுல. 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது, பாடக தண்டை கொலுசும் பச்சை வைடூரியமும் இச்சையா இழைத்திட்ட பாத சிலம்பின் ஒளியும் மூக்குத்தியும். போட்டீங்க முத்து மூக்குத்தி. முத்து மூக்குத்தி எத்தனை பேர் போட்டீங்க? அம்மாட்ட கேட்டு வாங்குங்க. அம்மாட்ட கேட்டு வாங்குங்க. கிளாஸ் நடத்துனாங்க. முத்து மூக்குத்தி போட்டா அருமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க போடுறீங்களா? முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும். சொன்னது மோகன மாலை பாத்தீங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க, அம்மா வாங்கிக்கிறீங்க. ஜோஸ் ஆளுகா, ஜாய் ஆளுகா, ராஜம் செட்டி, அப்புறம் வேற என்ன இருக்கு? ஜிஆர்டி
எல்லாத்துக்கும் போங்க, மோகன மாலை வாங்கணும்னு சொல்லுங்க, அவங்க காட்டுவாங்க. இவ்வளவு கடையில ஏதாவது ஒரு கடையில தான் இருக்கும், 2 கடை ஒரு கடையில இருக்கும். மோகன மாலை பார்க்கணும்னு சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கும். மோகன மாலை அழகும் முழுவதும் வைடூரியமும் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் வர்றேன். தீர்க்க சுமங்கலினை தீர்க்க சுமங்கலினா திருமணமானவர்கள் சுமங்கலி பெண்கள் இல்லையா? ஒரு 70 வயசு 75 வயசுல பெரியவங்க எல்லாம் மனசுல இருந்தீங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டி மங்களகரமா இருப்பாங்க, முகம் ஃபுல்லா மஞ்சள் பூசி, நெத்தி வகுடு நெத்தியில எல்லாம் பொட்டு வச்சு, தாலி தழைய தழைய தொங்க. அந்த தாலி கொடி இருக்கு இல்லையா, மஞ்சள் கயிறோ தாலி கொடியோ, அதுல 3 தாலி இருக்கும். என்னென்ன தாலி? வீட்டுக்காரு 25 வயசுல இருந்து முதல் திருமணம், இந்த முதல் திருமணம் 20 வயசுல இருந்து 25 வயசு 19 சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆயிருக்கும். முதல் திருமணம் தாலி ஏறுதா சுமங்கலி. 2வது தாலி எப்ப ஏறும்? வீட்டுக்காருக்கு 60 முடிஞ்சு 61 சஷ்டி அப்தபூர்த்தி மணி விழா அப்படிங்கிறது. 60 வயசு வீட்டுக்காருக்கு முடிஞ்சு 61வது வயசுல பசங்க எல்லாம் சேர்ந்து, அவங்க பெத்த பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து செய்யறதுக்கு பேரு சஷ்டி அப்தபூர்த்தின்னு 60வது மணி விழா. அதுல ஒரு தாலி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் சதாபிஷேகம் 80வது வயது ஆரம்பிக்கும் போது, நல்லா நோட் பண்ணீங்க, 60 வயசு முடிஞ்சு 61வது வயசு கணவருக்கு வரும்போது சஷ்டி அப்தபூர்த்தி. 80 வயது ஆரம்பிக்குது வீட்டுக்காருக்குன்னா 80வது பர்த்டேல ஒரு தாலி. அந்த தாலி மேக்சிமம் நவரத்ன தாலி ஆயிடும். இது 2 தாலி தங்கத்துல இருக்கும் இல்லையா, வழக்கப்படி பிள்ளையாரு பொட்டு அவங்க சம்பிரதாயப்படி இருக்கும். ஆனா 3வது தாலி நவரத்ன மோதிரம் போட்டுதாங்க பார்த்துருக்கோம். ஆனா எத்தனை பேர் இருந்து பாட்டி காட்டுவோம் தாலிகளை நான் பார்க்கிறேன். வயசானவங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து யார் பெரியவங்க ஒரு விழாக்கு போறீங்கன்னா, தீர்க்க சுமங்கலியா இருக்காங்கன்னா திருமாங்கல்யத்தை காட்டுங்க, நான் தொட்டு. அவ்வளவு பவர்மா இருக்கு. எத்தனை வருஷம் கழுத்துல இருக்கு, எவ்வளவு 50 துன்பத்தை பார்த்திருப்பாங்க, எவ்வளவு பேருக்கு நல்லது கிட்ட சொல்லியிருப்பாங்க. தயவு செய்து அந்த பவர்ஃபுல்லா இதுல இருக்கும், திருத்தாலியில இருக்கும். திருத்தாலின்னு பேரு இருக்கு. 3 தாலி இருக்கும். 3 தாலிக்கு நடப்புற அவங்க குலம் வழக்கப்படி பவட தடை, தங்க தடை, அப்புறம் என்னது தங்க காசு, இதெல்லாம் நிறைய இருக்கும் அதுல. அதனால காட்டுங்கன்னு சொல்லி கை கட்டு வந்துடாதீங்க, தொட்டு கும்பிடுங்க. நல்ல பவர், புரியுதுங்களா? முழுவதும் வைடூரியத்தால், முழுவதும் வைடூரியமும் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொன் கங்கணமும். கங்கணம் என்ன? கங்கணம்னா கல்யாணத்துல பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? எத்தனை பேர் கல்யாணத்துல சாப்பிடுறீங்க? யாருமே கல்யாணத்துக்கு போவாங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? இஞ்சி சாதம் பக்கோடா இருக்குமா சாப்பிட்டீங்களா? அங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு என்ன செய்வாங்க? மஞ்சள் நூல்ல மஞ்சள்ல கயிறு கட்டி, அது எதுக்கு செய்யறது? பெரியவங்க வாழ்ந்த மாதிரி நாங்களும் வாழ்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நாங்கள் நல்ல விதமா வாழ்வோங்கிற ஒரு உறுதிப்பாட்டு. கையில என்ன இருக்கும்? சுத்தமா இருக்கின்ற காதிலில் கம்பளம், செங்கையில் புன் கங்கணமும், ஜெகமெல்லாம் விலை பெற்ற முகமெல்லாம் மொழியுற்ற சிறு காது கொப்பின் அழகும். காது கொப்பின் அழகும்னா இது. நாளைக்கு சொல்லுங்க. சிறு காதின் கொப்பின் அழகும் தான் எது? என்ன சொல்றீங்க? நிறைய பேர் பாக்குறேன். நீ கூட ஒரு போட்டோ வச்சு 28 இடத்துல போட்டோ போட்டுறேன். இடம் கூட விடல.
எகமெல்லாம் விலை பெற்ற முகமெல்லாம் ஒளியுற்ற சிறு காது கொப்பினழகும் அத்தி வரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனால் சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே எதியாக உந்தனை கொண்டாடி நினதுமுள் குறைகளை சொல்லி நின்றும் புதுமையா எண்ணியில் வலிமையாய் வைத்து நீ குழப்பமாய் இருப்பதேனோ சதிகாரி என்று நான் அறியாமல் உந்தனை சதமாக நம்பினேனே சற்றாகிலும் மனது வைத்து என்னை ரட்சிக்க சாதகம் எனக்கில்லையோ பனிபோல ஒளியுற்ற புகழ் நெடும் கரமுடைய மத கஜனை ஈன்ற தாயே மாயிட தங்கையே அரவனது மங்கையே மயானத்தில் நின்ற உமையே அதிகாரி என்று நான் ஆசையால் நம்பினேன் அன்பு வைத்தன்னை ஆழ்வாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே பூமியில் பிள்ளையாய் பிறந்தும் வளர்ந்து நான் பேரான ஸ்தலமும் அறியே பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றி கொண்டாடி அறியேன் சுவாமி என்று உன்னை சிவகாமி என்றே சொல்லி வாயினால் பாடி அறியேன் மாதா பிதாவினது பாதத்தை நானுமே வணங்கி ஒரு நாளும் அறியே. அப்பா அம்மா கால அவங்க மனசுக்குள்ள தனிப்பட்டவங்க கேட்கல என்ன புரியும் மனசுல கேட்க கடைசியா அப்பா அம்மா கால எத்தப்ப உண்டீங்க பர்த்டே தானே தானே உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அப்பா அம்மா கால அதுவும் இல்லையா? அதுவும் இல்ல. ஏன்? நம்மளை பெற்ற தெய்வம் தானே, நம்மளை வளர்க்குற தெய்வம் தானே. அப்பா சம்பாதிக்கலாம் நம்ம மறுபடியும் காலேஜுக்கு நம்மளும் ஏதாவது கடையில துணி கழிச்சுக்கிட்டு இருப்போம், பார்சல் போட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா, பூ கட்டிட்டு இருப்போம். நம்ம சூழ்நிலைக்கு அந்த மாதிரி படிக்க வந்துட முடியுமா? நம்ம படிக்க வைக்கிற தெய்வம் யாரு? அப்பா அம்மா. சரியா? ஏன் அவங்க கும்புறதுல என்ன தப்பு? ஏன்னா மரபு மரபு இசை கத்துக்கிட்டா பத்தாது, மரபுப்படி வாழணும். அப்பா அம்மாவை எத்தனை பேர் நமஸ்காரம் பண்ணி கும்பிடுறீங்க? நில்லுங்கன்னு சொல்லி தயவு செய்து நீங்க தினமும் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஒரு நிமிஷம் நல்லா இருப்பீங்க. ஒரு நிமிஷம் 2 பேரும் நிக்க சொல்லி ஒரு ரவுண்ட் வந்தா, அப்பா அம்மாவை ரவுண்ட் வந்தா அதை மட்டும் தெரியுதுல்ல. அப்பா அம்மாவை அப்படி நிக்க சொல்லி சிரிப்பாங்க, என்னடா புதுசு புதுசா என்னமோ செய்யறான்னு. யாரோட நல்லதுக்கு? அவங்க நல்லதுக்கா? அவங்கள சுத்தி வச்சு நமஸ்காரம் பண்ணி கையால விபூதி விட்டு விடு, உன் கையால தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணு. அப்பா அம்மா கை எப்ப பட்டிருக்கு நம்ம மேல? நல்ல மனிதனுக்கு அழகு என்ன தெரியுமா? நம்ம உடம்புல யாரா கை மட்டும் தெரியுமா படணும்? அப்பா அம்மா கை. பெண்களா இருந்தா கொண்டாட்டி கை அடிக்கிறதுல இல்ல, ஆண்களா இருந்தா மனைவி கை, அதுக்கப்புறம் குழந்தைங்களுடைய கை. நம்ம பெத்த குழந்தைங்களுடைய இப்படி தூக்கி தோல் மேல வச்சு கொண்டாடும் போது குழந்தையாருமே எத்தனை மொழி நிறுத்திருப்போம். தாத்தாவை, பாட்டிய, அப்பாவை, அம்மாவை. இங்கக்குள்ள 5 பேருடைய கை மட்டும் தான் நம்ம உடம்புல படணும். வேற யார் கைப்பட்டாலும் அது வேற. சண்டையில அடிக்கும் போது கைப்படுதா? இது நல்லதா கெட்டதா? அம்மா அப்பா கைப்படுறது கும்பிடுங்க, விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க, ஒரு ரவுண்டு சுத்தி வாங்க, கைய அவங்க கையெடுத்து உங்க தலையில வச்சுங்க, அவ்வளவு பவர் கிடைக்கும் உங்களுக்கு.
கண்டிப்பாக செய்வீங்களா மாட்டீங்களா? நாளைக்கு காலேஜ் வரதுக்கு செஞ்சுட்டு வரீங்களா? செய்வீங்களா மாட்டீங்களா? கேண்டீன்ல போய் காப்பி வாங்கி குடிக்கணும். செய்யலாமா வேண்டாமா? நல்லதா கேட்டதா? எந்த பாட்டுமா? பெற்ற தாயென்று உன்னை மெத்தவும் நம்பினான். முதல் பாட்டுல நாலாவது பாட்டு தானே? பூமியில் பிள்ளையாய் பிறந்தும் வளர்ந்து நான் பேரான தலமும் அறியே பெரியோர்கள் தரிசனம் கண்டு நான் போற்றி கொண்டாடி அறியேன் சுவாமி என்று உன்னை சுவாமி என்று உன்னை சிவகாமி என்றே சொல்லி வாயினால் பாடி அறியே மாதா பிதாவினது பாதத்தை நானும் அறியேன். இடமும் உங்க காலை தொட்டு கும்பிடுங்க, அவங்க கையெடுத்து உங்க தலையில வச்சுங்க. யாருக்கு நல்லது? நம்மளுக்கு நல்லது. நம்மளுக்கு நல்லது நம்ம செய்யலாமா கூடாதா? சாப்பிட்டா நமக்கு நல்லதா கெட்டதா? சாப்பிடுறோமா இல்லையா? அதை மட்டும் செய்தோம், இதை மட்டும் ஏன்? இந்த ஒரு பாட்டு பாடிடுவோம். மாதா பிதாவினது பாதத்தை நானுமே வணங்கியொரு நாளும் அறியே சாமி என்றே எண்ணி கதருடன் குப்பி சரணங்கள் செய்து அறியே சத்குருவின் பாதார விந்தங்களை கண்டு சாஸ்தாங்க தண்டனறியே ஆமி இந்த பூமியின் அடியில் ஆமி அந்த பூமி அடியனை போல் மூடன் ஆட்சினி கண்டதுண்டோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. திருச்சிற்றம்பலம். செய்து இந்த 4 பாட்டையும் வீட்டுல ஒரு முறை படிச்சு பார்த்துட்டு வாங்க நாளைக்கு. சரிங்களா? உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மணியாய் மலராய் ஒளியாய் கருவாய் உயிராய் கனியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. திருச்சிற்றம்பலம்.